மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்புச்செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் ரஜினி. விஜய் சூப்பரா இருக்காருப்பா, நல்ல டைலாக் பேசுறாரு, இவர்கிட்ட போய் சேர்ந்துடலாமா, இவர்கிட்ட போய் சீட்டு வாங்கிடலாமா அப்படின்னு அப்ப தெரியலையா? இந்த குழந்தைகளை வைத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இது நிலையானது இல்லை. இன்னைக்கும் சொல்றேன், நிலையானது கிடையாது. இது என்னைக்குனாலும் கவிழ்க்கப்படும். ஒரு 6 மாசம் 1 வருஷம் போறதுங்க, உங்களை முடிச்சு விடுற வேலையை திமுக பார்க்கும். இந்த அரசாங்கம் வரணும்னு சொல்லி பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் மக்களுக்கு எதுவுமே செய்யாத கையாளாகாத தாவே காட்சி விரைவில் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சு. உண்மையா உங்க தலைவன் மக்களுக்காக சிந்திக்கிறார், மக்களுக்காக பேசுகிறார் என்றால் ஒரு பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம். வணக்கம். வருகிற உள்ளாட்சி தேர்தல், எம்பி எலெக்ஷன் உட்பட எல்லா தேர்தலையும் இப்போ தாவேக்கால இணைஞ்சிருக்க முன்னாள் அதிமுக அமைச்சர்களுக்கு வாய்ப்பு தருவன்னு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? ஒரு கட்சினா ஒரு கட்டமைப்பு இருக்கணும். அந்த கட்சியில அடிமட்டத்திலிருந்து கட்சியின் மீது உணர்வுபூர்வமாக படிப்படியாக வந்தவர்களுக்கு வாய்ப்பு தருவது தான் எல்லா கட்சியிலும் பொதுவாக இருக்கிற ஒரு கருத்து. அப்போ என் கட்சிக்கு யார் வந்தாலும் நான் பொறுப்பு தருவேன், யார் வந்தாலும் எல்லா பதவியும் தருவேன் அப்படின்னா, எந்த கட்சியை இதர கட்சிகள் மற்றும் சில பல அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் செய்தார்களோ, எந்த கட்சியை ஊழல் கட்சிகள் என்று சொன்னார்களோ, எந்த அமைச்சர்கள் மீது, எந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்து பிரச்சாரம் செய்தார்களோ, யாரை எதிர்த்து மாற்று சக்தியாக தாவேகா உருவாகிறது என்று சொன்னார்களோ, அவர்களை தாவேகா உள்ள கொண்டு வந்து, அதான் சொல்லுவாங்க, வாஷிங் மிஷினுக்குள்ள போயிட்டு வந்தா ஊழல் சக்தியெல்லாம் தூய சக்தியா மாறிடும் அப்படின்றதுல அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் MC சம்பத் என்ன ஊழல் பண்ணாரு, அவங்க கூட போய் சேர்ந்திருக்கிற இதற்கு முன்பாக சேர்ந்த வெல்லமண்டி நடராஜன் என்னென்ன பண்ணாரு, அவர்கள் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் லஞ்ச ஒழிப்புத்துறையில இருக்கு. அவர்களை அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்கால கொண்டு வந்து அந்த ஊழல்வாதிகளுக்கு மீண்டும் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு வாய்ப்பு தருவேன் என்று ஒரு திமிரா பேசுறதுன்றது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஆதவர்ஜுனா இன்னைக்கு நடந்த அந்த ஃபங்க்ஷன்ல கூட குதிரை பேரம் நடக்கல, எதிர்கட்சிகள் அபாண்டமா குற்றம் சுமத்துறாங்க, இப்ப கூட இவங்கள விருப்பப்பட்டு தான் இணைஞ்சிருக்காங்கன்னு அதை கிளைம் பண்ணிட்டே இருக்காரு. இது நான் ஓட்டு போட்ட மை. நம்ம ஒரு மாசத்துக்கு ரிசல்ட் 1 மாசம் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒரு 45 நாட்கள் ஆகிறது தேர்தல் முடிஞ்சு. எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினும் தான் தேர்ந்தெடுத்த மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 month ஆகுது அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணணும். அதான் 5 வருட காலம் இருக்கு. 5 வருட காலத்தை முழுமையா முடிக்கணும்னு தான் இந்த சர்வீஸ்க்கு வராங்க. அப்படி வந்தவங்க விஜய் ஏன் அவங்க தேர்தலில் வேட்பாளர் அதிமுகல அறிவிச்சப்போ தெரியலையா? விஜய் விஜய் சூப்பரா இருக்காருப்பா, நல்ல டைலாக் பேசுறாரு, இவர்கிட்ட போய் சேர்ந்துடலாமா, இவர்கிட்ட போய் சீட்டு வாங்கிடலாமா அப்படின்னு அப்ப தெரியலையா? நீங்க எங்களை பார்த்து அவங்க உற்சாகம் அடைந்து வருகிறார்கள் என்று சொல்லும் போது அவங்க வாங்கிய ஓட்டுக்களை நம்ம பிரிச்சு பார்க்கணும் மேம். அவங்களுக்கு உளுந்த வாக்குகள் திமுக வேண்டாம். இப்போ மதுராந்தகத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. திமுகவுக்கு 1% வாக்குகள் விழுந்திருக்கிறது. ஆனால் அதை விட மேலாக தாவேகாவையும் வேண்டான்னு மறுத்து விட்டு அதிமுகவுக்கு வாக்குகளை மக்கள் அளித்திருக்கிறார்கள். திஸ் ஆக்ஷன் இஸ் அகெயின்ஸ்ட் பீப்புள் மேண்டேட். பீப்புள் என்ன அங்க மதுராந்தகத்துல யார் வரணும்? இசக்கி சுப்பையா இது அம்பாசமுத்திர தொகுதியில வெற்றி பெற்றிருக்கார். இசக்கி சுப்பையாவை ஏன் அவர்கள் அங்க வாக்களித்திருக்கிறார்கள் என்றால், அங்க காங்கிரஸ் நின்னது. காங்கிரஸ் எங்களுக்கு வேண்டாம், தாவேகா எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு தேவை அதிமுக தான் சொல்லி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவங்க வாக்களிச்சதும் அதுக்கு தான். இப்போ அந்த வாக்களிச்ச மக்களுக்கு அந்த மை கூட இன்னும் அழியாத இந்த காலகட்டத்தில் போய் அந்த 21 நாள்ல அந்த பதவிகளை ரிசைன் பண்ணிட்டு நீங்க தாவேகால போய் சேர்றீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு. இப்போ நான் போய் ஒரு கம்பெனியில ஜாயின் பண்றேன், இன்னொரு கம்பெனியில போய் நான் ஜாயின் பண்றேன்னா நம்ம வேலைக்கே போறோம் அப்படின்னா கூட நம்ம ஏன் கம்பெனியை மாத்துறோம்னா, இங்க விட அங்க கொஞ்சம் அதிகமா ஏதோ எதிர்பார்த்தது இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு தான் நாங்க சொல்றது குதிரை பேரம்.
ஆனா உடுமலை ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு நம்மளோட அதிமுக சதஞ்சனால எங்களுக்கு மன உளைச்சலா இருந்துச்சு, புதிய அதிமுகவா தாவேக்கா இருக்கு, அதனால இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஆதாயம்லாம் அவர் சொல்லவே இல்லையே. புதிய அதிமுகவா தாவேக்கா இருக்குன்னா எம்ஜிஆர் மாதிரி ஏதாவது வேடத்துல பார்த்து விட்டாரா விஜய? ஏதாவது வந்து இமேஜ்ல நிறைய பண்றாங்க அந்த கிராபிக்ஸ்ல எல்லாம். ஒருவேளை அது மாதிரி எம்ஜிஆர் மாதிரி தொப்பி போட்டு கனவுல ஏதாவது விஜயை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அவருக்கு புதிய அதிமுகவா தெரியும். அதிமுக என்பது அதிமுக தான், திமுக என்பது திமுக தான். தாவேகா என்பது திமுகவை போலவும் அதிமுகவை போலவும் இதர நமக்கு கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவை, அதாவது அவங்க சொல்லுகிற கொள்கை எதிரிகள் அப்படின்னு சொல்லுகிற பாஜகவை போலவும் ஸ்கிராச்ல இருந்து வந்த கட்சி கிடையாது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்க சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக திமுகவை விட மாறுபட்டு இருந்தாலும் பாஜக அடிமட்டத்திலிருந்து வந்தவங்க. அடிமட்டத்திலிருந்து படிப்படியா வந்தவங்க. திமுக வந்து 1949 சென்னை ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மலையில உருவான ஒரு இயக்கம். 18 ஆண்டுகள் மக்கள் பிரச்சனைக்கு மக்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து 18 ஆண்டு காலம் ஆட்சி கட்டல அமர முடியல, அமரல. 18 ஆண்டு காலம் உழைத்து மக்களுக்குரிய பிரச்சனைகளை பேசி 1967 தான் ஆட்சி கட்டல அமர முடிந்தது. 2 வருஷத்துல கட்சியை தொடங்குறீங்க. எலெக்ஷனுக்கு போலிங்க்கு ஒரு 2 நாள் முன்னாடி இருக்கிறப்போ இது வழக்குகள்லாம் இருக்கு. அதனால நான் வந்து சொல்லலாம், தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பு அவர் பேசிய பேச்சுல வந்து, குழந்தைகளே கிண்டர் ஜாய் கேட்கிற மாதிரி, சாக்லேட் கேட்கிற மாதிரி விஜய் மாமாக்காக உங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் தாத்தா கிட்டயும் பாட்டி கிட்டயும் மாமா கிட்டயும் மாமி கிட்டயும் எல்லார்கிட்டயும் போயிட்டு ஒரே ஒரு ஓட்டை போட சொல்லுங்க, ஒரே ஒரு ஓட்டை போட சொல்லுங்க, தாவேக்காவுக்கு விசில் சின்னத்துல ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்லி அவர் பிரச்சாரம் பண்ணிய அந்த வீடியோ தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எந்த குழந்தைகளையும் 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த குழந்தைகளையும் நாம தேர்தல் பிரச்சாரத்துல பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகள் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட் கேஸ்ல அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அதையும் மீறி விஜய் அவர்கள் செய்திருக்கிறார். நேற்று ஆதவ் அர்ஜுனா அப்படியே பேசுறாரு, நாங்க எப்படி ஜெயிச்சோம் தெரியுமா, 108 தொகுதிகள்ல சாதாரண இளைஞர்களை வைத்து நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம், நாங்க புரட்சி செஞ்ச. ஒரு புரட்சியும் கிடையாது. அவர் வந்து திமுகவை சொல்றாரு. திமுக ஏன் தோத்துச்சுன்னு திமுக வந்து சுய பரிசோதனை பண்ணிக்கணும்னு பாக்குறாரு. நான் ஒன்னே ஆதவ் அர்ஜுனாக்கு இந்த தொலைக்காட்சியின் வாயிலா சொல்றேன், நீங்க எப்படி ஜெயிச்சீங்க நீங்க போய் சுய பரிசோதனை பண்ணுங்க. நீங்க மக்கள் கிட்ட போயிட்டு இப்ப சுய பரிசோதனை பண்ணுங்க. மக்கள் கிட்ட போயிட்டு வாக்களித்த மக்களையே நீங்க தேர்ந்தெடுத்து எதுக்குங்க ஓட்டு போட்டீங்க தாவேக்காக்குன்னா, என் குழந்தை சொல்லிச்சு போட்டேன், அதாவது விசிலுக்கு போட சொல்லி என்னுடைய குழந்தை சாப்பிடாம இருந்துச்சு அதுக்காக போட்டேன், என் குழந்தை வருத்தப்படக்கூடாது என்பதற்காக என் வாக்குகளை செலுத்தினேனே தவிர்த்து, விஜய் என்பவர் ஒரு புரட்சி, அதாவது விஜய் என்பவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, விஜய் என்பவர் வானத்திலிருந்து சக்திமான் மாதிரி வந்து தூக்கிட்டு போற ஒரு சூப்பர்மேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போடல. எங்கள் குழந்தைங்க எதிர்பார்த்துச்சு அதனால போட்டோம். அதே மாதிரி வந்து இவர்கள் வந்து அந்த ரூட் மாஃபியா வச்சு நிறைய பண்ணிட்டாங்க, அதனால வெற்றி பெற்றுமே தவிர்த்து ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு, ஆதவ் அர்ஜுனாவுடைய வயது வந்து எங்களுடைய தலைவருடைய அனுபவம் கூட ஆதவ் அர்ஜுனாவுடைய வயது கிடையாது. அப்பேற்பட்ட தலைவரை கொண்டுள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அவர் வந்து ஸ்டேஜ் போட்டு ஒரு அமைச்சர் மாதிரி நடந்துக்கணும், உங்களுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, நீங்க அமைச்சராக்கி அதை நாங்க மதிக்கிறோம். ஒரு ஸ்டேஜை போட்டுட்டு திமுகவை, திராவிட முன்னேற்ற கழகம் எப்பேற்பட்ட ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தை பார்த்து நீங்க வந்து அது வந்து ஒருமையில பேசுறது, அண்ணன் உதயநிதி அவர்களை பத்தி பேசுவது, எங்களுடைய தலைவர் அவர்களை பற்றி பேசுவது, ஏதோ இந்த குழந்தைகளை வைத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இது நிலையானது இல்லை. இன்னைக்கும் சொல்றேன், நிலையானது கிடையாது. இது வந்து என்னைக்குனாலும் கவிழும், கவிழ்க்கப்படும். நான் பிரிச்சு கூட இது கவிழும் கவிழ்க்கப்படும். ஏன்னா நீங்க வந்து ஒரு தூய ஆட்சியை தரேன் சொல்லிட்டு நீங்க சொல்றது பாரு கவிழ்க்கப்படும்னா, இப்போ உள்ளாட்சி தேர்தலுக்கும் எம்பி எலெக்ஷனுக்கு இப்பயே ஆளு ரெடி பண்ணிட்டாங்களே, எப்படி கவிழுங்கிறது கேள்வி. உள்ளாட்சி தேர்தல் இஸ் டிஃபரெண்ட் மேம். உள்ளாட்சி தேர்தலையும் நீங்க சட்டமன்ற தேர்தலையும் ஒன்னா வச்சு பார்ப்பதற்கு முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். சேர்த்து ரெடி பண்ணி விழுந்த வாக்குகள், அந்த விழுந்த வாக்காளர்கள்ல 10% பேர் இல்ல 5% பேர் கூட கேண்டிடேட் பேரு தெரியாது. அவங்களுக்கு குழந்தை சொல்லிச்சு விஜய் முதல்வர் ஆகணும்னு போட்டாங்க. உள்ளாட்சி தேர்தல் அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் சொல்றேன்னா, உள்ளாட்சி தேர்தலில் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரையில இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஏரியாவில் திமுக காரர்கள், திமுக நிர்வாகிகள் காலங்காலமாக அங்கே இருக்கிற மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை செஞ்சுட்டு வருவாங்க. வெயில் காலமாக தண்ணீர் பந்தல் கொடுப்பாங்க, தண்ணீர் பந்தலை அமைப்பாங்க. குளிர்காலமா, இது மழை வெள்ள காலமா, நீங்க தெரியும் எதிர்கட்சியா திமுக 2015 பெரும் வெள்ளம், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஹெலிகாப்டர்ல போய் பார்த்தாங்க, மக்களை நேரடியாக சந்திக்கல. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த, அன்னைக்கு எதிர்கட்சி கூட இல்லை, 2015 அதாவது 3வது இடம் பிடித்தது. அப்போ அன்றைய எங்களுடைய இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லா பகுதிக்கும் நேரடியாக சென்று பார்த்து
எல்லாருக்கும் எங்களுடைய கட்சி சார்பா அதாவது வந்து நலத்திட்ட உதவிகளை தந்தோம். அப்படி வந்து களத்துல உள்ளாட்சி தேர்தலை பேஸ் பண்ணி எப்படி பார்ப்பாங்கன்னா, இது மக்கள் வந்து அங்க இருக்கிற லோக்கல் அங்க எப்படி நமக்கு வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. உள்ளாட்சி தேர்தலில் ஆதவர்ஜுனா சொல்றாரு, நாங்க உள்ளாட்சி தேர்தலில் பாருங்க எல்லா மேயர் பதவிகளை நாங்க தான் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் எதிரி யாருன்னு தெரியாத திமுக களமாடியது உண்மைதான், நாங்க ஒத்துக்கிறோம். எதிரி யாருன்னு எதிரியா நாங்க உங்களை நினைக்கல, நீங்க அதில் அசால்ட்டா வந்துட்டீங்க. இன்னைக்கு திமுகக்கு எதிரி யாருன்னு தெரியும், எங்க கூட இருந்து துரோகம் பண்ணிட்டு போன துரோகி யாருன்னு தெரியும். எதிரியும் துரோகியும் ஒன்று சேர்ந்துருக்கிறீங்க. அந்த ஒன்று சேர்ந்த எதிரி துரோகி கூட்டத்தை திமுக வீழ்த்தும் தூரம் வெகு தொலைவில் இல்லை. ஏன் ஆட்சி நீடிக்கும் நான் சொன்னா, இப்போதைக்கு அது வந்து ஒரு அங்கா இருக்கு. அதாவது ஒரு மேஜர் வந்துருச்சு, அதாவது ஒரு 150 ஜெயிச்சிருச்சு. போன முறை வந்து திமுக ஜெயித்த அளவுக்கு மக்கள் வந்து வாக்களிக்கல. யாதவர்ஜுனா சொல்றாரு 35% பேர் தாவேக்கா வரணும்னு வாக்களித்து இருக்கிறார்கள். யாதவர்ஜுனா 65% பேர் தாவேக்கா வேணான்னு வாக்களிச்சிருக்காங்க. நீங்க அதையும் பேசணும். தாவேக்கா வேணும் என்று வாக்களித்தவர்கள் இவ்வளவு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணி குழந்தைகள் கிட்ட நீங்க போனப்பையும் 35% தான் உங்களுக்கு வாக்கு விழுந்திருக்கு. அதை நீங்க வந்து எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கணும். நீங்க வேணான்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 65% பேர் தாவேக்கா வேணா, விஜய் வேணா, இந்த கும்பல் வேணா, இந்த நடிக்கிற கும்பல், போலி கும்பல் வேணான்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதை தான் நான் இன்னைக்கும் சொல்றேன். திஸ் இஸ் நாட் வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது, திஸ் இஸ் மைனாரிட்டி கவர்மெண்ட். இது எப்பனாலும் கவிழும். ஏன் நான் கவிழும் நான் ஏன் சொல்றேன்னா, சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு சந்தி சிரிக்குது. நேற்றைக்கு ஆதவர்ஜுனா ஸ்பீச்ல சொல்றாரு, நாங்க 30 வருஷ பிரச்சனைய தீர்க்க முடியாத பிரச்சனைய 30 நாள்ல தீர்த்திருக்கணும். தயவு செய்து என்னத்தை தீர்த்தீங்கன்னு சொல்லுங்க. ஆனா ஒரு சாதனை பண்ணிக்கிறாங்க மேம். அது வந்து 476 கோரிக்கைகளை 1.5 மணி நேரத்துல நேற்று முடிச்சிருக்காங்க. அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தா 5 செகண்டோ 10 செகண்டோ வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனைக்கு 10 செகண்ட் நம்ம போட்டோம்னா, ஒருவேளை எதனா ரோபோட்டிக்ஸா ஏதாவது வச்சிட்டு இருப்பாங்களா? அதாவது விஜயை வந்து அதாவது இவருக்கு கொளத்தூர்ல ஜெயிச்ச விஎஸ் பாபு விஜய் மாதிரி அதாவது ஒருத்தர் வந்து ரெடி பண்ணி விஜய் மாதிரி மேக்கப் போட்டு விஜய் மாதிரி கோட் ஷூட் போட்டு அவர் வந்து நன்றி சொல்றதுக்கு போறாரு. அந்த மாதிரி ஏதாவது ரோபோட்டிக்ஸ் ஏதாவது வச்சுட்டு இருப்பாங்களா? ரோபோ ஏதாவது வச்சு வந்து தலைமைச் செயலகத்துல ஏதாவது பண்றாங்களான்னு தெரியல. 476 விஷயத்த 1.5 மணி நேரத்துல அத்தனை கோரிக்கைகளையும் அனலைஸ் பண்ண முடியுமே. ஆனால் ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி இன்னும் 30 வருஷ பிரச்சனையே 30 நாள்ல நீங்க வந்து கொண்டு வந்து தெரியல. ஒண்ணு 5 வருட காலமாக சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து வந்த சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்கும் நிலைக்கு தாவேக அரசாங்கம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இன்றைக்கு கஞ்சா புழக்கம் அதிகமாயிருக்கிறது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்கிறது. இதற்கு காரணம் இந்த கையாளாகாத, ஒரு பத்திரிகையாளர்களை கூட சந்திக்க வக்கு இல்லாத, தகுதி இல்லாத முதல்வராக இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதல்வராக அரியணையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சி ஜோசப் விஜய் என்னும் நபரால் தமிழ்நாடு சந்தி சிரிக்கிறதே தவிர்த்து இவரால் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றது. 30 நாள்ல முகாம் போட்டு அடித்து விட்டோம், சதம் அடித்து விட்டோம் சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஒண்ணு பண்ணிக்கிறீங்க. டெல்லி போயிட்டு பிரதமரை சந்தித்து விட்டு வந்தீங்க. கேரளா முதல்வருக்கு 45 நிமிஷம், தமிழ்நாடு முதல்வருக்கு 10 நிமிஷம். சென்ற முறை எங்களுடைய தலைவர் வெற்றி பெற்று போனவுடன் 64 கோரிக்கைகளை வைச்சார். நீங்க 4 கோரிக்கைகளை வச்சுட்டு வந்திருக்கீங்க. கட்சியில இணைஞ்சிருக்கக்கூடிய கடம்பூர் ராஜு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவரு ஒரு செய்தி தொடர்பாளர் அமைச்சரா இருக்கும்போது மெர்சல் பட பிரச்சனைக்காக விஜய் தன்னை சந்திக்க வந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப அந்த தாவேக அலுவலகத்துக்கு இவர் தேடி போயிருக்காரு. இரண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? அதிமுகவினர் வந்து வலுவிழந்துட்டாங்களா? என்னுடைய நினைவு சரியாக இருக்குமாயின் கோவில்பட்டியில நின்னாரு. கோவில்பட்டியில அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக சார்பாக மதிமுகவினுடைய வேட்பாளர் திமுக சின்னத்திலே போட்டியிட்டு அவர் பேர் கருணாநிதி. அவர் கடம்பூர் ராஜுவை பல ஆண்டு காலமாக கோவில்பட்டினா நான் தான், கோவில்பட்டில ராஜா மாதிரி இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருந்த ஒருவரை திமுக உதயசூரியன் சின்னம் அங்கே அவரை தோற்கடித்திருக்கிறது. அந்த விரக்தியில் அவர் ஆல்ரெடி இருந்தார். என்னடா நம்ம இங்க ராஜாவா இருந்தோம், நம்மளை போய் உதயசூரியனை நின்று தோற்கடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவரால் தோல்வி ஏத்துக்க முடியல. அதே மாதிரி அவர்களுக்கெல்லாம் என்னன்னா ஏதாவது ஒரு பதவி வெறி. ஏன்னா 5 ஆண்டு காலம் வந்து எதிர்கட்சியா இருந்துட்டாங்க, இன்னொரு 5 ஆண்டு காலம் எதிர்கட்சியா இருக்க முடியாது. எதிர்கட்சியா இல்லைனால் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, தொய்வு இல்லாமல் 10 ஆண்டு காலமாக ஒரு 5 ஆண்டு காலம் எதிர்கட்சி இல்லாமலையும், எதிர்கட்சி நிலையில கூட இல்லாத 3வது இடத்துல இந்த திமுக 2014 வந்து எதிர்கட்சி ஆச்சு. எதிர்கட்சியாயும் 10 ஆண்டு காலமாக ஆட்சியிலே இல்லை என்றாலும் 2021 ஆட்சி அமர்ந்தவுடன் அந்த 10 ஆண்டு காலமாக எந்த கட்சிக்கும் போக அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சரா, ஒரு ஆர்கனைஸ்டா இருந்த இயக்கம் திமுக. அந்த மாதிரி அதிமுகவில் இருக்க முடியாது. ஏன்னா அதிமுக இருக்கிற கூட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா பதவிக்காக சேர்ந்த கூட்டம். இன்னைக்கு கூட தாவேகாவோட நிகழ்ச்சி அதே நேரத்துல
திமுக சார்பா அதிமுக இருக்கக்கூடிய 1500 மேற்பட்ட மெம்பர் வந்து join சேர்ந்திருக்காங்க. அண்ணன் பண்ணிருக்காங்க. தாமோ அன்பரசன் அப்போ மாவட்ட இவங்க கழக வந்து- செயலாளர். அப்ப இவங்க வந்து பதவிக்கு ஆசைப்படலன்னு சொல்ல வரீங்களா? அதிமுகல இருந்து திமுக வந்து சேர்ந்தவங்க. அண்ணன் தாமோ அன்பரசன் அவருடைய தலைமையில இன்னைக்கு வந்து சேர்ந்தவங்க தன்னெழுச்சியாக வந்த கூட்டம். இன்னைக்கு அவங்க திமுக வருவதனால் ஏதாவது பதவி இருக்கா? திமுக ஆளுங்கட்சியா? இல்ல வரக்கூடிய இல்ல உள்ளாட்சி திமுக தேர்தல் ஆளுங்கட்சியா இருக்கா? இல்ல, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல பொதுவா போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இல்ல இல்ல கிடைக்கும்ல. பொதுவா நான் ஒண்ணு சொல்றேன், எல்லாருமே ஆளுங்கட்சி நாடி செல்வதுதான் வழக்கம். ஏன்னா ஆளுங்கட்சியில போனாதான் நம்ம ஆளுங்கட்சியின் வெளியே காலரை தூக்கின்னு சுத்தலாம்னு சொல்லி திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியா? எதற்கு மக்கள்லாம் வந்து சேர்றாங்க? இல்ல வரக்கூடிய தேர்தல்ல வாய்ப்பு கிடைக்கும்ல, அந்த மாதிரி கூட நம்ம யோசிக்கலாம். யாரும் வந்தவங்க வெளியே பேட்டி கொடுக்கறதோ, எங்க பொதுச் செயலாளராக இருக்கட்டும், எங்க பொருளாளரோ, எங்க தலைவரோ உள்ள வந்து சேர்றவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்க போறோம்னு வெளியே வந்து சொன்னாங்களா? ஆதவர்ஜுனா மாதிரி இந்திய அதாவது பதவிக்காக சேர்கிற கூட்டம் திமுக கூட்டம் இல்ல. ஒரு கொள்கைக்கு பின்னால் இந்த மேம் ஆட்சி என்னைக்குனாலும் போகும் வரும் மேம். சித்தாந்தமும் கொண்டிருக்கிற கொள்கையும் தான் திமுகவினுடைய ஒரு திமுக தொண்டனின் உயிர் மூச்சாக அந்த அந்த உயிர் இந்த மண்ணை விட்டு போகிற வரையில் அந்த ரத்தத்தில் கலந்த கொள்கை என்பது, அந்த உணர்வு என்பது யாராலும் அழிக்க முடியாத உணர்வு. இன்னைக்கு தாவேக்கால ஒரு பணத்துக்காக போறாங்க, குதிரை பேரத்துல போறாங்கன்னா ஒரு நாள் அவர்களுக்கு பதவி கிடைக்காமல் போனால் இன்னைக்கு நான் பெட் கட்டுறேன் மேம். மதுராந்தகத்துல ஆதவர்ஜுனா அவர்களே உங்களுக்கு நான் நேரடியா சவால் விடுறேன். 5 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. குதிரை பேரத்தால அவங்க வரலன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு தெம்பும் திராணியும் உள்ளபடியா நீங்க வந்து தாவேக்காவில வந்து நாங்க யாரை நிக்க வச்சாலும் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற வீரவசனம் பேசுகிற ஒரு சரியான ஆளா இருந்தா 5 தொகுதியில அந்த 5 பேரையும் நிக்க வைக்காத ஒரு புது வேட்பாளரா களமிறங்குங்க. நான் திமுக விட்டு ரிசைன் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். 5 பேரையும் மாற்று வேட்பாளரா வந்து அறிவிங்க. அந்த 5 பேரும் அங்க இருக்க மாட்டாங்க. 5 பேருக்கும் திரும்பி சீட்டு கொடுக்கலாம். 5 பேர் அங்க இருக்க மாட்டாங்க. அவங்க அடுத்த திமுக கூட வந்தா வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை பதவி. திமுகல வந்து சேர்றவங்களுக்கு பதவி கிடையாது. அதுவும் அவங்க வந்து கொள்கையை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். CV சண்முகம், விஜயபாஸ்கர் இன்னுமே எந்த அப்டேட்டையும் சொல்லல. சோ இதனால அவங்க தாவேக்கால இணைய போறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. அது உண்மைதானா? உண்மைதானா? நான் என்ன அதிமுக செய்தி தொடர்பாளராக இங்க வந்திருக்கேன்? நான் திமுகவுடைய செய்தி உங்களுக்கு தொடர்பாளர். எப்படி இருந்தால் தகவல்கள் வந்திருக்கும்ல. யாரு வராங்க, யாரு போறாங்க, எந்த கட்சிக்கு யாரு போய் சேராங்கன்னா முக்கியம் இல்ல மேம். அதிமுக ரொம்ப வலுவிழந்திருக்கும்னு நினைக்கிறீங்களோ? அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை மேம். அதிமுக என்பது உள்ளபடியாக அவர்களை பார்ப்பதற்கு பரிதாபமாகத்தான் இருக்கிறது. அவர்கள் ஏதோ திசை மாறி செல்கிறார்கள். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸும் தரேன் உங்களுக்கு. இது இதுவரையில் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை. இந்த வாரத்தில் திமுகவில் மிகப்பெரிய நபர்கள் எல்லாம் திமுகவை நோக்கி வர இருக்கிறார்கள் என்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலை இந்த மதிமுகம் தொலைக்காட்சிக்கு நான் தர கடமைப்பட்டிருக்கேன். எந்த கட்சி சார்புடையவங்க? எங்க இருந்தனாலும் வரலாம் மேம். ஆளுங்கட்சி இல்லை, ஆனா கண்டிப்பா நிச்சயமா அந்த ஒரு வாரத்துக்குள்ளாக மிகப்பெரிய அளவுல திமுகவை நோக்கி சில முக்கிய புள்ளிகள் வருகிறார்கள். அதிமுகல இருக்கவங்க ஆல்ரெடி வந்து இணைஞ்சிட்டாங்க. ஒருவேளை விசிகாவை சொல்றீங்களா? இருவண்ண கொடி, கருப்பு சிவப்பு, அண்ணா வழியில உழைக்கணும் என்று அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிற எவராலும் யாருனாலும் வரலாம். திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்கும். பதவிக்காகவோ பணத்திற்காகவும் வருகிற கூட்டம் அதுவல்ல. ஏன்னா இன்னைக்கு திமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒருத்தரங்க நோக்கி வராங்கன்னா கொள்கையை பிடிச்சிட்டு எங்களுடைய தலைவரை பிடித்து வருகிற ஒரு கொள்கைவாதிகள் தான். கொள்கைவாதிகளை வருவதற்கு முன்பாக அவர்களை வருக என அன்போடு வரவேற்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு பெரிய பெரிய ஆளுங்களாம் வராங்கம்மா. நீங்க வந்து திமுகல வந்து என்னைக்கு தாவேக்கா குதிரை பேரத்தை வந்து நடத்தி தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல இந்த மாதிரி குதிரை பேரெல்லாம் நடந்ததே இல்லை. தனக்கு 108 சீட்டு கிடைச்சிச்சு, எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி அன்னைக்கும் இன்னைக்கு தாவேக்கா ஆட்சி நடக்குதுன்னா அவங்க எந்த கட்சி இந்த கட்சியால் தான் நடக்குதுன்னு வேணா சொல்லிக்கலாம். இன்னைக்கு தாவேக்கா ஆட்சி நடக்குதுன்னா அது முக்கிய காரணம் திமுக. அன்னைக்கு கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு இன்னைக்கு நம்ம தயவுல தான் தாவேக்கா ஆட்சி நடக்குது. ஆனால் அப்படி நடக்கிற பட்சத்திலும் துரோகிகளை திமுக என்னைக்கு மன்னிக்காது மேம். என்னைக்குமே எதிரிகள் வந்து எதிரில் நின்று சண்டை போடுவாங்க. துரோகிகளோட வேலைன்னா நம்ம கூடவே இருப்பாங்க, கூடவே இருந்து குழி பறிச்சுட்டு ஓடிடுவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் காங்கிரஸ். ஒரு நாளும் ஒருபோதும் இதற்கு முன்பாகவும் காங்கிரஸ் இதே தவறை செய்தது, மன்னித்து ஏற்றுக்கொண்டோம். இதற்கு பிறகு காங்கிரஸுக்கு மன்னிப்பே கிடையாது. இதற்கு பிறகு திமுக காங்கிரஸோடு கூட்டணி வைக்குமா என்ற கேள்விக்கு ஒரு நாளும் அது நடக்குவதற்கு வாய்ப்பில்லை. திமுக தொண்டர்கள் நாங்கள்லாம் ரொம்ப தெளிவோடு இருக்கும், பொலிவோடு இருக்கும். ஒரே ஒரு வருத்தம் மேம், இவங்க இப்போ போனது 28 சீட்டு வாங்கிறதுக்கு முன்னாடி போயிருந்தா இந்த 28 தொகுதியில் திமுக ஜெயிச்சிருக்கும். இன்னைக்கு திமுக வந்து ஆட்சி கட்டில் அமர்வதற்கு கூட வாய்ப்பு ஏற்பட்டிருக்கலாம். அவங்க போல. அதே ஒரே ஒரு வருத்தம் வந்து என்னுடைய ஒரு ஆதங்கத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். இது அகில இந்திய தலைமையோ மாநில தலைமை காங்கிரஸோ பார்த்தா தயவு செய்து திருப்பி வந்துடாதீங்க. இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். திரும்பியும் வந்து எங்க சந்தோஷத்துல மண்ணை வாரி போட்டுறாதீங்க.
இப்போ டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு இருக்கக்கூடிய களத்துல அண்ணாமலை புதிய இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு, லதா ரஜினிகாந்தும் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னவா இருக்கும்? இதற்கு முன்னாடி இயக்கம்னா போனோம், கஷ்டப்படணும், தெரு தெருவா போனோம், வார்டு வார்டா போனோம், நகர நகரமா போனோம். திமுகலாம் வந்து எல்லா ஊருக்கும் கொடி நடுவாங்க, இது நடுவாங்க, பிரச்சாரம் போவாங்க அப்படின்னு சொல்லி இருந்த அரசியலை ஒருத்தர் வந்தாரு, வந்து வீடியோ போட்டிருந்தாரு, 2 நாள் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்தார், முதலமைச்சர் ஆயிட்டார். இதெல்லாம் பார்க்குறப்ப எல்லாருக்கும் ஓ அப்போ இப்படியும் முதலமைச்சர் ஆகலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால இன்னும் சில காமெடி நடிகர்கள் கூட கட்சி ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கும் தோணும் இல்லை மேம், நைட்டு அவங்க தூங்க போகிறப்ப யோசிப்பாங்க, எப்படி இருந்து நம்ம கூட நடிச்சிருந்தாரு, இன்னைக்கு வீடியோ போட்டார், வீரவசனம் பேசினார், போயிட்டு 2 நாள் தான் பிரச்சாரம் போனார், அவர் சிஎம் ஆகிட்டார், ஒருவேளை நாளைக்கும் நம்மளுக்கும் இந்த வாய்ப்பு ஏற்பட்டு நம்மளும் ஏதாவது 2 நாள் ஒரு வீடியோ போட்டு நம்மளும் சிஎம் ஆகலாம் அப்படின்ற கனவுல தொடங்கப்படுகிறது தான் இந்த புதிய இயக்க தொடக்கம். அதெல்லாம் சொல்லிட்டு மேம் என்றைக்குமே இதெல்லாம் வந்து ஒரு அட்டை மாதிரி மேம். நீங்கள் தாஜ்மஹாலை வந்து ஒரு அட்டை வச்சும் கட்டலாம், உண்மையாக இருக்கிற ஆக்ரா தாஜ்மஹாலுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃபர் இருக்குது. காத்தடிச்சு அது உளுந்துரும். அப்படிதான் இன்னைக்கு தாவே காட்சி. டிஎம்கேவை முடிச்சு விடுறதுக்காக தான் அண்ணாமலையை பிஜேபி களத்துல இறக்கிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. திமுகவை முடிச்சு விடணும்னா மேம் அது யாராலையும் முடியாது. கடைசி இருக்கிற தொண்டர்கள் கட்டமைப்போடு இருக்கிற ஒரு இயக்கம் திமுக. நீங்க வந்து தாவேக்கால ஆட்சியில் இல்லைன்னா 10 பேர் இருக்க மாட்டான், பனையூர்ல எல்லாம் ஓடிடுவான். திமுக அப்படி கிடையாது. அறிவாலயத்துல தான் நான் இப்ப டைரக்டா வரேன். அறிவாலயத்துல வந்து பாருங்க, இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் சூழ்ந்து இருக்கிறார்கள். இன்னைக்கு எதிர்கட்சி ஆமா தோற்றுருக்கிறோம். 2026 தேர்தலில் நாங்கள் தோத்துட்டோம், உண்மைதான், நாங்கள் தோத்துட்டோம், தோல்வி ஒத்துக்கிறோம். தோத்த பிறகும் ஒரு இயக்கத்துக்கு பின்னால் 1000 பேர் 500 பேர் அணி திரண்டு அறிவாலயத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறாங்கன்னு சொன்னா இது ஒரு மாபெரும் இயக்கம். இந்த வீழ்த்தி விடலாம், இதை ஒழித்து விடலாம்னு கனவுல கூட யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாது. இந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டு காலம், பல 100 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே இருக்கும். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் யாராலும் அரசியல் வரலாற்றை எழுத முடியாது, இதற்கு பிறகு எழுதவும் போவதில்லை. அதனால திமுகவை அழிக்கணும், அதெல்லாம் யார் உருவாக்கணும்? தாவேக்காவே வந்து திமுகவை அழிக்கணும் ஒன்றும் முடியாது. ஒரு 6 மாசம் 1 வருஷம் பொறுத்துங்க, உங்களை முடிச்சு விடுற வேலையை திமுக பார்க்கும். இந்தியா வெர்சஸ் என்டிஏ அலைன்ஸ்ன்னு இருந்ததை தாண்டி இப்போ 3ஆவதா ஒரு அணி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில உருவாக போகுது அப்படிங்கிற செய்தியும் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி 2029 தேர்தலை பத்தி 2026 நாங்க பேச விரும்பல மேம். இப்போதைக்கு எங்களுடைய ஒன்னே ஒண்ணுதான், இந்தியா கூட்டணியில திமுக இல்லையா அப்படின்னா காங்கிரஸ் இருக்கிற எந்த இடத்திலும் திமுக இருக்காது. எங்களோட ஸ்டாண்டு கிளியர் தான். காங்கிரஸ் இருக்கிற இடத்துல திமுக இருக்காது. காங்கிரஸை தவிர்த்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் இல்ல இது ஒட்டுமொத்த இது கட்சிகளும் காங்கிரஸை தவிர்த்து இந்திய நாட்டுக்கு தேவையான போராட்டங்களை, இந்திய நாட்டுக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுத்தக்கூடிய சில விஷயங்களை எதிர்த்து போராடினால் அந்த போராட்டத்திற்கு திமுக ஆதரவு தரும், அந்த போராட்டத்தில் திமுக பங்கேற்கும். ஆனா காங்கிரஸ் இருக்கக்கூடாது. காங்கிரஸ் இருக்கிற இடத்துல திமுக. ஏன்னா மேம் அதான் சொன்னேன், துரோகத்துக்கும் எதிரிக்கும் வித்தியாசம் இருக்கு. எதிரியை நம்ம மன்னிக்கலாம், அவன் எதிரில இருந்து தான் சண்டை போடுறான், அவன் தைரியமா சண்டை போடுறான். ஆனா நீ வந்து பூத் ஏஜென்ட் கூட இல்லாத ஒரு கட்சி, தெருவுக்கு 4 பேர் இருக்க மாட்டாங்க, தெருவுக்குள்ள ஊருக்கே 4 பேர் இருக்க மாட்டாங்க காங்கிரஸ்காரர்கள். அவர்களை தோளில் சுமந்து கொண்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மேம் தமிழ்நாட்டில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் 2024 வெற்றி பெற்றது திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில். நான் திமுக காரன், நான் போய் அங்க 10 நாள் வந்து வேலை செஞ்சேன். சசிகாந்த் செந்திலுக்கு தெரியும் இந்த இன்டர்வியூ அவர் பார்த்தா கூட மறுக்கட்டும். அவருக்காக நான் 4 நாள் 5 நாள் போயிட்டு அங்கேயே தங்கி இருந்து அவருக்காக வீதி வீதியா சென்று நான் பிரச்சாரம் பண்ணேன். இன்னைக்கு நான் வந்து வருத்தப்படுறேன். அவருக்கு போய் நான் பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு வந்து 3.25 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சார். அவர்களுக்காக திமுக தொண்டர்கள் கண்முழிச்சு ரோடா போய் ஓட்டு கேட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரே ஓவர் நைட்ல விட்டுட்டு ஓடுறீங்கன்னா, இதே இன்னைக்கு வாய்க்கிலேயே பேசுற மாணிக்கம் தாகூர், அன்னைக்கு மாணிக்கம் தாகூர் வந்து சிவகங்கையா அந்த தொகுதியில வந்து அவர் போய் நின்று இருந்தா டெபாசிட் வாங்கிக்க மாட்டார், தனியா நின்று இருந்தா. திமுக தயவால அன்னைக்கு வந்து ஜெயிச்சாங்க. நீங்க வெற்றி பெற்றவுடன் வந்து தோல்வி அடைந்தவுடன் விட்டுட்டு ஓடுறீங்கன்னா உங்களை நாங்கள் மன்னிக்க மாட்டோம், எனக்கு ஏற்க மாட்டோம். அதனால காங்கிரஸ் இருக்கிற இடத்துல திமுக இருக்காது. தட் எங்களோட ஸ்டாண்ட் வெரி கிளியர். நீங்க 2029 அப்ப யாரோட கூட்டணி? மூணாவது ஒரு அணி உருவாக்க போறீங்களா? நீங்க வந்து இல்ல வந்து பாஜகவோட கூட்டணி போறீங்களா? அதெல்லாம் வந்து ஒரு பிம்பம். 2029 நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து தனியா நின்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களா? ஏத்துப்பாங்க. தனியா நிக்கலாம், தனியா நின்னு கூட எங்களுடைய ஆதரவு நாங்க சொல்லலாம். அவர்கள் கூட பிரதமர் வேட்பாளரா நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லப்பட்டுச்சு. அதனாலதான் இந்த கேள்வி. இங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற சூழ்நிலைய நீங்க இன்னைக்கு என்ன வந்து நீங்க கேள்வியா கேட்டீங்கன்னா என்னால பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போதைக்கு எங்களுடைய ஒன்னே ஒண்ணுதான் மேம். நான் இன்னைக்கு சொல்றேன், பல 100 பேர் திமுக நோக்கி வராங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது திமுக.
அன்னைக்கு காங்கிரஸ்ல கூட காங்கிரஸ் அந்த முடிவை எடுத்தும் போது அங்க இருந்த இன்னைக்கு கூட அவர்கிட்ட பேசி தான் வந்தேன். ஹலீம் அல் புகாரி அவர் வந்து உடனே எனக்கு கொள்கை தான் முக்கியம், கொள்கைக்கு சித்தாந்தத்துக்கு எதிராக காங்கிரஸ் கூட்டணி சென்று இருக்கிறது என்று அந்த காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி விட்டு திமுக வந்து சேர்ந்தார். அந்த மாதிரி கொள்கைவாதிகள் இருக்கிறாங்க மேம். தாவேக்காவோட பதவிக்காக போறவர்கள் சில பேர்கள் இருந்தாலும் பல பேர் கொள்கைக்காக இந்த கூட்டணி வந்து திமுகவோட கூட்டணி வைக்கணும், கூட்டணியில இருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நினைச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒருத்தரா வருவாங்க. அதனால வந்து 2029 திமுக அதாவது என்ன ஸ்டாண்ட் இருக்குன்னா ஒரே ஒரு ஸ்டாண்ட், காங்கிரஸ் இருக்கிற இடத்துல திமுக இருக்காது. இப்போ சமீபமா கூட தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே மின்வெட்டு நடந்துட்டு இருக்கு. தலைமைச் செயலகத்துல 18 ஹார்ட் டிஸ்க் காணாம போயிருக்கு. இதற்கு ரெண்டுக்குமே திமுக தான் காரணம்னு மின்துறை அமைச்சர் சிடிஆர் சொல்றாரு. ஹார்ட் டிஸ்க் திருட்டு போனதற்கும் மின்வெட்டுக்கும் சிடிஆர் நிர்மல்குமார் நாளைக்கு ரிசைன் பண்ணிட்டு போகணும். உண்மையான ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தவறே நடக்கக்கூடாது என்ற ஆட்சிக்கு வந்த தாவேகா இதற்கு பொறுப்பேற்று அந்த துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமாரை விஜயும் சிடிஆர் நிர்மல்குமார் தானாக முன்வந்தும் அவர் அந்த துறை அமைச்சரிலிருந்து விடுவித்து கொண்டால் நன்றாக இருக்கும். இது பெரிய குற்றம். ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்னு ஒன்று இருக்கு. நீங்க மின்சாரத்துறையில அந்த ஹார்ட் டிஸ்கை திருடுறாங்கன்னா அது திருடுற வரை என்ன பண்ணிச்சு அந்த துறை? இதற்கு முன்பாக திமுக ஆட்சியில் அந்த மாதிரி நடந்துச்சு. அதுதான் சொல்லுமா இவங்களை தயவு செய்து எழுப்பி விடணும். வேற தூக்கத்திலே இருக்காங்க, நம்ம எதிர்கட்சி போல நினைச்சுக்கிறாங்க. நீங்க தான் ஆளுங்கட்சி. இப்போ வந்து எப்படின்னா ஏதாவது ஒரு குற்றச்சம்பவம் நடக்குதா விஜய் கிட்ட போய் கேட்டுக்கணும். தூக்கத்துல யாராவது போய் விஜய் கிட்ட எழுப்பி கேட்கணும், சார் குற்றம் நடந்துச்சு, அதெல்லாம் திமுக தான் காரணம். ஆட்சியில் இருக்குது நீங்க, எப்படி அது திமுக காரணமாகும்? அதே மாதிரி மேம் இது நிறைய இந்த சோசியல் மீடியால ஒரு வந்து பொய்யான தகவல்களை பரப்புகிறார்கள். அதுல சின்ன இஷ்யூ வந்து பல்லவி மேயர் பிரியா விஷயம். மேயர் பிரியா வந்து கையில வந்து அந்த ரிப்பன் கட் பண்ணதற்காக அந்த இதை கத்திரிக்கோள் வச்சுட்டு இருக்காங்க. அதை வைத்து கொண்டிருக்கும் போதே பல்லவி வந்து அதை கட் பண்ணிடுறாங்க. அவர்கள் முன்னாடி வந்ததே 15 நிமிஷம் லேட்டு வந்தும் அதை கட் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க. புரோட்டோகால் படி ஃபர்ஸ்ட் மேயர், ஏன்னா நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருந்தா எம்பி பிரைமரியா நம்ம வச்சுப்போம், அதுக்கு அடுத்தது தான். அதுக்கு அடுத்து இதுல இந்த மாதிரி விஷயங்கள்ல இது வந்து மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு இதை வந்து தொடங்குறாங்க. அதாவது ஒரு பள்ளியை வந்து தொடங்குறாங்க. அந்த பள்ளி தொடங்குகிற போது மேயர், அதுக்கு அடுத்து ஐஏஎஸ் அதோட செக்ரட்டரியா இருக்கும், அதுக்கு அடுத்து தான் அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர். இதுதான் புரோட்டோகால். இதை திமுகவிலையும் புரோட்டோகால் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆனா இதுல அங்க அந்த மேடம் கட் பண்ணிட்டு தன்னிச்சையா செயல்பட்டு ஒரு திமுறா கட் பண்ணிட்டு உள்ள வந்ததை பெருசா பேசல. ஆனா இன்னைக்கு மேயர் பிரியா அவர்கள் மெழுகுவர்த்தியை வந்து பக்கத்துல தராத அந்த அம்மாவுக்கு தராத வேற ஒருத்தர் கொடுத்துட்டாங்க, அதாவது வந்து அவங்க செக்ரட்டரி கொடுத்துட்டாங்க, அது தப்புன்றாங்க. அது புரோட்டோகால் படி அதுதான் செய்யணும். அதுதான் சொல்றேன், வரலாறும் தெரியாது, புரோட்டோகாலும் தெரியாது, எதுவுமே தெரியாத ஆட்சிக்கு வந்தா இப்படிதான் இருக்கும். ஒண்ணுமே தெரியாத ஏதோ ஒரு பிம்பம், குழந்தைகள் கிட்ட வந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வாக்கு கேட்டு வந்துட்டோம், அதனால என்ன பண்றதுன்னு தெரியாது விழிப்பிதிங்க இருக்கிறார்கள். இது வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை மக்கள் கிட்ட போய் ஒரு நெகட்டிவா கொண்டு போற விஷயத்தை இன்னைக்கு தாவேகா வந்து கையில் எடுத்திருக்கு. நான் வந்து சொன்னேன் ஏற்கனவே, ஒரு அட்டையால உருவாக்கப்பட்டதற்கும் ஒரு ஃபவுண்டேஷனோட உருவாக்கப்பட்டதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது என்று. இது அட்டையால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி, குதிரை பேரத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி. இதற்கான ஒரு டைம் பீரியட் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். ஒரு ஷார்ட் பீரியட்ல மக்கள் வந்து ஒரு நாள் வெகுண்டெழுந்து இந்த ஆட்சி வேண்டாம் என்று தெருவில் நிற்கக்கூடிய காலம் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ரொம்ப கம்மி தான். பார்ப்பீங்க நீங்க ஒரு 6 மாசம் வந்து இதை வெயிட் பண்ணுங்க. திமுகவினுடைய ஆட்சியில திமுக ஆட்சி மீண்டும் வந்து திமுகவினுடைய ஆளுங்கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராகவும் நான் இங்கே வந்து பேசுகிற போது அன்னைக்கு நம்ம பார்ப்போம். அன்னைக்கு தாவேகாவினுடைய அரசாங்கம் எந்த மாதிரியான விஷயங்களை செய்திருக்கிறது என்று. இன்னைக்கே மக்கள் கிட்ட நிறைய ஆன்டி இன்கம்பன்சி, நிறைய விஷயத்தை இவங்க செய்யறேன்னு சொல்லிட்டு வந்த ஆட்சிக்கு வந்தோடனே 2500 ரூபா போடுவேன்னு சொல்லிட்டு இனி வரையும் போடல. மின்வெட்டு நடக்குது. மின்வெட்டு நடந்தாலும் இன்னைக்கு வந்து வெளியில பேசிக்கொள்வது 200 யூனிட்டுக்கு உள்ள வரணும்னாங்கல்ல, அதனாலதான் கட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற சமூகம் இன்றைக்கும் விஜய் என்ன சொன்னாலும் அது சரி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகம் விழிப்படைய தொடங்கி இருக்கிறது. விழிப்படைய இவர்களுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிட்டு போகும். அந்த மோசமாகிற நேரத்துல மக்கள் எல்லாம் அடுத்து இவங்க வேண்டாம் என்று துடை தெரியக்கூடிய நேரத்துல அந்த துடை தெரியக்கூடிய வேலையை திமுக தான் செய்ய வேண்டும் என்று திமுகவை நோக்கி மக்கள் வரக்கூடிய நேரம் வெகு தொலைவில் இல்லை, நிச்சயம் வருவார்கள். ஆதவ் அர்ஜுனா போன்ற ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதிகள்
தங்களுடைய நாவடக்கம் தேவை என்பதை அவர் ஒரு அமைச்சராக இருக்கிறார், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறார், விளையாட்டுத்துறை அமைச்சராக இப்போ இருக்கிறார். நீங்க ஆதவர்ஜுனன் சொல்லனால இந்த கேள்வி எழுது. இன்னைக்கு நடந்த இந்த ஏடிஎம்கே முன்னாள் மினிஸ்டர்ஸ் தாவேக்கால இணையற நிகழ்ச்சியில கூட ஆதவர்ஜுனா தலைமையில தான் அந்த ஃபங்க்ஷனே நடந்துச்சு. சிஎம்மா எப்போ விஜய் ஆனாரோ அப்ப இருந்தே ஆதவர்ஜுனா தான் முக்கியமான நிகழ்ச்சிகளை எல்லாம் எடுத்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாரு. அதனால முதலமைச்சர் விஜய் வந்து டம்மி ஆயிட்டாரா இல்ல ஆதவர்ஜுனா தான் தாவேக்காவையே இயக்குறாரா? ஆதவர்ஜுனாவை நான் இன்னொரு பேர் வச்சு சொன்னா ஒரு நிழல் முதல்வர் தான். இதுல வந்து நிஜ முதல்வர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாரு, பனையூர் போவார், தலைமைச் செயலகம் வருவார், டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு வருவார், சாப்பிடுவார், போயிடுவார். நிழல் முதலமைச்சர் தான் எல்லாம் பேசுவார், வெளியே பேசுவார், ரொம்பலாம் வந்து திமுகவை அட்டாக் பண்ணி பேசுவார். என்னை மட்டும் சட்டமன்றத்தில் விட்டுருந்தா நான் அண்ணன் வேணான்ட்டார், எல்லாம் எழுந்து நின்று நான் கிழிச்சிருப்பேன் அப்படின்னு பேசுறதுக்கு அது வந்து நிழல் முதல்வர் பேசுவார். நிஜ முதல்வர் வந்து ஒன்லி ஃபோட்டோ ஷூட், ஒன்லி தலைமைச் செயலகம், அடுத்து நீலாங்கரை வீடு, பனையூர் ஆஃபீஸ் கூட அவர் போக மாட்டார். அப்பப்போ போவார், அக்கேஷன், அதாவது ரொம்ப போர் அடிச்சதுன்னா போவார், வந்துடுவார். பட் இந்த முழு நேரம் இந்த முழு வேலையும் நிழல் முதல்வர் பார்த்துக்கிறார். அதனால் அவருக்கான ஒரு இது வந்து நிழல் முதல்வர் அவர். ஏன்னா அவர் தான் நிறைய விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த அரசாங்கம் வரணும்னு சொல்லி பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த 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 இது 36,000 குரூப்பை உருவாக்குனது, பல விஷயங்களை இந்த ஆட்சிக்கு வர வேண்டும் என்று உழைத்தவர் ஆதவர்ஜுனா. அந்த உழைத்தவருக்கு நிழல் முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பளித்திருக்கிறார், பொறுப்பு வழங்கி இருக்கிறார். அதுபடிதான் ஆதவர்ஜுனா செயல்படுகிறார். மார்ட்டின் குடும்பம் தான் தாவேக்காவை இயக்குதுன்னு சொல்லுது. இப்போ நீங்க சொல்றதுல இருந்து அது உண்மை? தமிழ்நாட்டை இயக்குவதே மார்ட்டின் குடும்பம் தானே. தமிழ்நாட்டை இயக்குவதே மார்ட்டின் குடும்பம் தான். இன்னைக்கு மார்ட்டின் குடும்பம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளுகிறது. மார்ட்டின் எவ்வளோ விரும்பினார், நாம் ஆள வேண்டும், நமக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு சொல்லி. பையன் வந்து பாண்டிச்சேரியில இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறதுல சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய மருமகன் இங்க இது பொதுப்பணித்துறை அமைச்சர். அதிமுகவை ஆளக்கூடிய சக்தியாகவும் அடுத்த ஒரு சின்னம்மாவாக லீமா ரோஸ் வந்து கொண்டு இருக்கிறார். இதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம நல்லா இருக்கணும், அங்க நீ போ இங்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஆள்வது மார்ட்டின் குடும்பம் தான். இது குடும்ப ஆட்சியை பற்றி பேசுகிற ஆதவர்ஜுனா குடும்ப ஆட்சின்னு நேத்து கூட பேசியிருக்காரு அவர். இந்த மன்னராட்சின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நான் சொல்றேன், ஆதவர்ஜுனாக்கு ஒரே ஒரு டைரக்ட் சவால் நான் விடுறேன். மார்ட்டினுடைய மருமகன் என்ற ஒரு அடையாளம் ஆதவர்ஜுனா கிட்ட இல்லாமல் போயிருந்தால், அந்த வாரிசு அரசியல் என்கிற ஒரு இதுக்கு கீழே, அந்த கிரைட்டீரியா கீழே ஆதவர்ஜுனா வராமல் போயிருந்தால், விஜய் வந்து ஃபர்ஸ்ட் இவர் கட்சி சேர போறப்போ உள்ளவான் கூட கூப்பிட்டுருக்க மாட்டார். நீங்க மார்ட்டினோட மருமகன் அப்படின்றதுனால தான் விஜயே உங்களை அழைச்சி உங்களை வந்து நெருக்கமா வச்சுக்கிறாரு. நீங்க மார்ட்டின் மருமகன் அப்படின்ற ஒரு அடையாளம் இல்லாம போயிருந்தால், நீங்கள் அவருடைய மகளை திருமணம் செய்யாமல் போயிருந்தால் இன்னைக்கே நீங்க இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டீங்க. நீங்களும் வாரிசு அரசியல் தான், நீங்களும் குடும்ப அரசியல் தான். குடும்ப அரசியலை வச்சுதான் ஆதவர்ஜுனா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. ஆதவர்ஜுனா இவ்வளவு பேசுறீங்களே, இவ்வளவு திமுக வந்து பேசுறீங்களே, தெம்பும் திராணியும் இருந்தா உண்மையா உங்க தலைவன் மக்களுக்காக சிந்திக்கிறார், மக்களுக்காக பேசுகிறார் என்றா ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்ண சொல்லுங்க. ஏன் பிரஸ்ஸை பார்த்தா ஓடுறாரு? நல்ல நாட்டுக்கு நல்லது பண்ணீங்கன்னா வந்து டிரான்ஸ்பரண்டா வந்து பேசுங்க. டெல்லி போயிட்டு வரீங்க, டெல்லிக்கு போன எந்த முதல்வரும் இதுவரையில் செய்தியாளர்களை சந்திப்பு நடத்தாமல் சென்னை திரும்பியதே இல்லை. அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் மீட் கூட்டணி கட்சி தலைவர்களோட சந்திக்காம வராரு. என்ன இதெல்லாம் அரசியல்? பிரஸ் மீட்டு கொடுங்க. பிரஸ் மீட் யார் கொடுப்பா மேம்? இன்னொன்னும் வந்து வெளிப்படையா சொல்றேன் மேம், நான் வந்து செய்தி தொடர்பாளர், நான் வந்து எல்லா தொலைக்காட்சிக்கும் இருக்கிற விவாதங்கள்ல பங்கெடுக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி அமைஞ்சது வந்து தாவேக்கால இருந்து அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் வர்றதில்லை. ஏன்னா பயம். என்ன பேசுறது? ஏதாவது செஞ்சாதானே பேசுறது? எதுவுமே இல்லையே. அப்போ விஜய் அவர்கள் முழுக்க தலைமைச் செயலகம் வர்றாரு, கார்ல ஏறுறாரு, அந்த டின்ட்டு போட்ட கார்ல ஏறி உள்ள உட்காந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இதுக்கு எதுக்கு சார் உங்களுக்கு? மக்களுக்கு சார், மக்கள் கிட்ட நீங்க வந்து யூ ஷுட் கன்வே வாட் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு. நீங்க இன்னைக்கு நடைபெற்று இருக்க, நீங்க போய் ஒரு பேருந்து மேல ஏறி டைலாக் பேசிட்டு போதில்ல, டைலாக் பேசுற பாதி பேப்பர் மறந்துருச்சு போல, எடுக்கிறார் திரும்பி பேப்பர் எடுத்து, அதான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி பேப்பர் எடுத்து திருப்பி அந்த ஸ்கிரிப்ட் எழுதி விடுற யாரோ தெரியல, கொஞ்சம் உருப்படியா எழுதி விடுங்க. ஸ்கிரிப்டை கூட வந்து வேற மாதிரிலாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அதனால இது ஒரு ஸ்கிரிப்ட் ஆட்சி, சோஃபா மாடல் ஆட்சி. சோஃபா மாடலை வைத்து இன்றைக்கு திராவிட மாடல் என்று காலரை தூக்கிட்டு சொன்ன காலம் தமிழ்நாட்டு மக்களிடையே இருந்தது. இன்றைக்கு இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யாத, கையாளாகாத தாவேக ஆட்சி விரைவில் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சு மேம். செய்தியாளர்களை விரைவில் விஜய் அவர்கள் சந்திக்க வேண்டும். மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, 108 தொகுதி தந்திருக்கிறாங்க. இதுல போய் கெஞ்சிறாரு திருச்சி கிழக்குல. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம், ஒரு 10 தொகுதி எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே, பரவாயில்ல. இது என்ன, இதெல்லாம் பேச்சு கழகா? 108 தொகுதி நீங்க வந்ததே எங்களெல்லாம் கனவு மாதிரி இருக்குது. நீங்க 4 தொகுதி ஜெயிக்கிறது கூட திறமையற்றவர். நீங்க ஏதோ 108 தொகுதிகள் குழந்தைகளை வைத்து ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இதே ஒரு பெரிய விஷயம். அங்க போயிட்டு இன்னொரு 10 தொகுதி கொடுத்த திருச்சி கிழக்கு தொகுதி உங்களை வந்து ஜெயிக்க வச்சிருக்கேன். அங்க அந்த மக்கள் கிட்ட போயிட்டு இன்னொரு 10 தொகுதி வந்து கொடுத்துருந்தீங்கன்னா நான் வந்து ஜெயிச்சிருப்பேன்
அப்படின்னா இது வந்து மக்களை இழிவு பண்ற விஷயம் தான். உங்களுக்கு இவ்வளவு தொகுதி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லுங்க. வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்ந்தே ஆட்சி நடத்துவேன் என்று 2021 ஜெயித்த எங்களுடைய முதல்வர், எங்களுடைய வந்து கழக தலைவர் வந்து கோயம்புத்தூர்ல போய் பேசினார். அதே மாதிரி நீங்க வந்து ஆட்சியை நடத்துங்க. ஆனா இன்னைக்கு திமுகவை சார்ந்தவர்களை நிறைய பேரை வந்து வேலையிலிருந்து நீக்கக்கூடிய செயல்களை இன்றைக்கு விஜய் அவர்கள் ஏற்பட்டிருக்கிறார் என்று எனக்கு வந்து செய்திகள் வருகிறது. அப்படி அவர் காழ்ப்புணர்ச்சியோடு வந்து செயல்பட்டால் ஆட்சிக்கான டைம் பீரியட் குறைஞ்சிட்டே வந்துடும் என்பதை இதை நான் வந்து ஒரு எச்சரிக்கையாக விடுறேன். நேற்று கூட வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை, தனக்கு கீழே இருக்க லஞ்ச ஒழிப்புத்துறையில அண்ணன் நேரு அவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, திமுக ஆட்சிக்கு வந்துச்சு, திமுக ஆட்சிக்கு வந்து இது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து உள்ள தூக்கி வைக்கல. மாற்றான் வீட்டு மல்லிகைக்கும் மனம் உண்டு. அவங்கள வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு வந்து செயல்படுவது திமுக என்னைக்கும் அனுமதிக்காது. இப்படிதான் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2001 நினைக்கிறேன் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்களை இரவோடு இரவாக கைது செய்தார்கள். அதற்கு 2006 மக்கள் தக்க பாடம் புகட்டினார்கள். 2006 அம்மையார் ஜெயலலிதாவால் ஆட்சிக்கு வர முடியல. அதே ஒரு நிலையை தாவேக அரசாங்கம் இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சியோடு செய்யுமே ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் இருக்கிற எல்லா மேயர் வந்து பதவி தேர்தலிலும் தாவேக அரசாங்கம் ரொம்ப கேவலமா தோக்கும். கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாத நிலைமைக்கு தாவேக தள்ளப்படும். அதனால எதிரில் இருக்கிற எதிர்கட்சிக்கும் மரியாதை கொடுத்து காழ்ப்புணர்ச்சி அல்லாத ஒரு ஆட்சியாக இதை நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ரொம்ப நன்றி, எங்களுக்காக இவ்வளவு பொறுமையாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. நன்றி.